வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மேசராசி நேயர்களுக்கான ஜூலை 11ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது ஏற்படுகிறது. இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களானது காணப்படும், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே அடுத்த நாள் வரை ஒத்தி வைப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா இழக்க நேரிடும். வெளிநாட்டில் தொழில் வியாபாரங்கள் செய்ய முயற்சிப்பவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற சிறிது காலங்கள் காத்திருக்க வேண்டும். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இடமாறுகிறது. புதன் வக்ரமாக செல்கிறார். முதல் நாளே உச்சம் பெற்று சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்துள்ளது. மேலுமே சுக்கிரனால் ஏற்படக்கூடிய மலாவிய யோகம், சுக்கிர மங்கள யோகம் என்று பல யோகங்களும் மீனராசியில் உண்டாகிறது. மேலுமே இந்த புதன் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 முறை ராசிகள் மாறுகின்றன. இரண்டுமே வக்ரமாக இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் கணிசமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அலுவலக வேலையில் இருப்பவர்கள் மூத்த சகோதரர்கள், சீனியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்க வேண்டும். அதே போல் குடும்ப செலவுகளானது இப்பொழுது அதிகரிக்கின்றதா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மனைவி கணவனுடைய தரப்பிலிருந்து நல்ல செய்திகளானது இப்பொழுது கிடைக்குங்க. அதே நேரங்களில் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். உறவுகளும் இப்பொழுது வலுவடையும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென்று உங்களுக்கு ஏதாவது சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணங்கள் செல்ல நீங்கள் திட்டமிடலாம். இந்த காலகட்டத்தில் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு நிதி வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க. பொறுமையாக இருந்தால் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியும். அதே போல் இந்த நேரங்களில் உங்களுடைய மனம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்கும். இருப்பினுமே வாழ்க்கையினுடைய கடினமான காலங்களில் உங்களுடைய கணவன் மனைவி உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் மற்றும் எல்லா வகையான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க உதவுவீர். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் மற்றும் வேலையில் எவ்விதமான ஒரு பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படாது. ஆனால் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கடனுக்கு விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா அது உடனே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் லாபங்கள் இருந்தாலுமே செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை செய்தாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகளானது நிறைவேறாமல் ஏமாற்றங்களானது ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். பற்களில் திடீரென வலிகள் ஏற்படும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருப்பினுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் முன்பை விட இப்பொழுது அதிக சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் மற்றும் உங்களுடைய உடல் உற்சாகமாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும். புதிய யோசனைகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது சேரும். இந்த சுக்கிரன் பயிற்சியானது பல வகையிலும் நற்பலன்களை அளித்தரும் அப்படின்னே சொல்லலாங்க. தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்க தொடங்கும். எதிலுமே கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழிகளும் உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான நிலைகளானது உருவாகலாங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளினுடைய கல்வியில் கவனங்களானது தேவை. அதே போல் கெட்ட கனவுகளானது உங்களுக்கு தோன்றும். நெருக்கடியான நேரங்களில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மனதில் நிலையான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க. பண நெருக்கடிகளானது இப்பொழுது குறையும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை
சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். ஆர்டர்கள் மற்றும் பொருட்களை சப்ளை செய்வதில் கவனத்தை செலுத்த வேண்டும். பண வரவுகள் உங்களுக்கு தாமதப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். முக்கிய பொறுப்புகள் ஆனது இப்பொழுது கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புனால பணிகளை ரொம்பவே சிறப்பாக செய்து முடித்திடுவீர். இந்த சுக்கிர பயிற்சியினுடைய காலகட்டங்களில் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க. பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்களானது உண்டாகும். எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. அதே போல கலைத்துறையினருக்கு மன துணிவுகளானது அதிகரிக்குங்க. பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள், பதவி இறக்கங்கள் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியும் இருக்கும். இருப்பினுமே நற்பெயர்களானது இப்பொழுது கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்விக்காக செலவுகளும் உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையானது அதிகரிக்குங்க. இந்த ஒரு விஷயங்களானது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு நடந்தே தீரும். மேசராசி பெண்கள், மேசராசி இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே இந்த சுக்கிர பேச்சு மிக மிக சுபிட்சமான பேச்சாக அமைய உள்ளது. பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாகவும் அமையும். அந்த வகையில் மேசராசி பெண்களுக்கு வேலை செய்யவில்லை, வருமானங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றவில்லை, குடும்ப தலைவியாக இருக்கின்றார் என்பவர்களுக்கு கூட இந்த ஒரு சுக்கிர பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் இப்பொழுது நீங்கி கருத்து வேறுபாடுகளானது குறைந்து மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்வீர்கள். மேசராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுக்கிர பயிற்சினால பொருளாதார தேவைகள் எளிதில் பூர்த்தியாகி நவீனமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையுங்க. அதே போல பொன்பொருள் சேர்க்கையும் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் மிக சிறப்பான ஒரு காலகட்டங்களாக அமையும். அலுவலக வேலை பார்ப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு மிக மிக ஒரு பொன்னான வாய்ப்புகளை வழங்குங்க. ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள், இடமாற்றங்கள் என்று விரும்பும் அனைத்து விஷயங்களுமே இப்பொழுது நடக்கும். அதே போல் வேலை மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. வெளியூர், வெளி மாநிலங்கள் என்று எங்கு வேலை செய்ய விரும்பினாலுமே அதை நீங்கள் தாராளமாக இப்பொழுது முயற்சி செய்யலாம். சக ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவார்கள். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த ஒரு சுக்கிர பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கான்ட்ராக்ட், கமிஷன் மற்றும் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கு பெரிய மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய ஆதரவுகளானது கிடைத்து கொடுக்கல் வாங்கல் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிவில் உங்களுடைய சொந்த அறிவில் தான் பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள். வீண் கவலைகளானது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்குங்க. செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இடமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரலாம். அதே போல் கவனமாக இருப்பது நல்லது. புதிய நட்புகளும் உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர்கள் பற்றிய கவலையும் உங்களுக்கு ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். காலகட்டங்களில் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூருக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனங்களானது தேவை. சூரியனுடைய சஞ்சாரத்தினால முன்கோபங்கள் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறுகளானது ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. அதே போல் அரசியல் துறையினருக்கு வளர்ச்சிகள் பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய செலவை குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாடுகளானது குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலைகளானது இப்பொழுது உருவாகும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அரளிப்பூ அர்ப்பணிப்பது, அர்ச்சனை செய்து வணங்க எல்லா கஷ்டங்களுமே உங்களுக்கு நீங்கி மன அமைதியானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.